அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உடல் ஒரு வீடு மாதிரி. இந்த வீட்டில் நம்ம குப்பைகளை தேக்கியே வச்சுருக்கோம், வெளியில் கொண்டு போய் கொட்டலை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பூச்சிகள் கழிவுகள் எல்லாம் தேங்கி நாற்றம் எடுத்து வீட்டையே காலி பண்ணிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றாமல் அப்படியே விட்டு 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 வச்சோம்னா கடைசியில் இந்த உடலையும் இந்த அழிக்கக்கூடியதாக ஆகிடும். அப்போ இந்த உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு ஈஸியாக அக்குபஞ்சரில் புள்ளிகள்லாம் இருக்குது. நேரடியாக மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனாலும் ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது ஒரு சில புள்ளிகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு நம்ம வீட்டிலையே எளிய முறையில் ஒரு கைவேத்தியங்கள் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான முறைகள் அப்படிங்கிறது. இப்போது இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த புள்ளி UB67 அப்படிங்கிற புள்ளி கழிவுகளின் தேக்கத்தை வெளியேற்றக்கூடியது. ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உடைச்சி வெளியில் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளின்னு சொல்லலாம். என்ன கழிவுகள் நமக்கு இருக்கும்? சளி கழிவுகள் தேங்கி இருக்கலாம், வாயு கழிவுகள் தேங்கி இருக்கலாம், நீர் கழிவுகள் நம்ம உடம்புல அதிகமாக தேங்கி இருக்கலாம், மலக்கழிவுகள் தேங்கி இருக்கலாம், வாயு கழிவுகள் சூட்டு, அதாவது உடலுடைய சூடுனால இருக்கக்கூடிய அங்கங்கேயும் தேங்கி இருக்கக்கூடியது தான் வாயு கழிவுகள் தேங்கி இருக்கலாம், இரத்த கழிவுகள் தேங்கி இருக்கலாம். இப்படி நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் ஒரு ட்ரைனேஜ் மாதிரி அடக்கி வச்சிருக்கிற இந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற ஒரு சாவி மாதிரி ஒரு கீ மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி இந்த புள்ளி. கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் இது வெளியேற்றும். அதனால் கர்ப்பிணிகள் இதை பயன்படுத்த வேண்டாம். இப்போ குழந்தை பிறக்கும் பொழுது தலை திரும்பலை அப்படிம்பாங்க. என்ன காரணம்? அந்த அசைவில்லாமல் குழந்தை என்ன பண்ணும்? ஒரே பொசிஷனில் அப்படியே இருக்கும். திரும்பினா தானே அந்த கருவாய்க்குள்ளே அது வெளிவரத்துக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த டைமில் நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு மருத்துவரின் ஆலோசனையோட சிகிச்சையோட இந்த புள்ளிகளை யூஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தை தலை திரும்பி பிரசவத்துக்கும் அது துணை புரியும். முகத்தில் வீக்கம் வர்றது, கண்களில் வீக்கம் வர்றது, கை கால்களில் வீக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீக்கம் நீர் வீக்கமாக அது தேங்கி போயிட்டு அந்த வீக்கம் நமக்கு அதிக வீக்கமாக இருக்கும், நீர் வீக்கமாக இருக்கும், எடிமா. யூரின் போகாமல் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, யூரின் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தடைப்பட்டு போகுது. அப்போ இந்த வீக்கங்களுடைய நீர்களை இதை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த புள்ளியை ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி தடைப்பட்ட தேக்கம் உடைந்து வெளியேறும். பெண்களுக்கு பீரியட் சரியாக வரலை, ரத்தம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வருது, கருப்பு கருப்பாக வருது, சரியான ஃப்ளோவே இல்லை, கொஞ்சம் வருது அப்புறம் இருக்குது அப்புறம் வலிக்குது அப்புறம் திரும்ப வருது, இந்த மாதிரி இருக்குது, 6 மாதமாக வரல, 3 மாதமாக வரல, இந்த மாதிரி கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், கருப்பையில் தேங்கக்கூடிய கழிவுகள், குழந்தை பிறந்த பிறகும் கழிவுகள் சரியாக இல்லை, அப்போல்லாம் அந்த லேகியம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சரியான அந்த ரத்தப்போக்கு வெளியேறல, கழிவுகள் தேங்கி இருக்குது. இந்த கழிவுகள் தேக்கம் தான் நாளைக்கு கட்டியாகவோ வேறொரு நோய்களாகவோ உருவாகுது. அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த புள்ளி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இவ்வளோ அற்புதமான இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். இது நமது காலில் சுண்டு விரல், லாஸ்ட்டில் சின்ன சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் நகக்கண் ஓரத்திலேயே தான் இந்த புள்ளி இருக்குது. இந்த ஓரத்தில் நம்ம விட்டு விட்டு ஒரு 5 நிமிடம் அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு பென்சில் முனைகளோ பேனா முனைகளோ வச்சு நம்ம லேசாக அப்படி ஒரு அந்த இடங்களில் இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். விரல்களை வச்சும் அழுத்தம் கொடுக்கலாம். நல்ல ஒரு டீப்பான ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். பட் இதை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் யாரும் இப்போதைக்கு செய்யக்கூடாது. அது டாக்டரோட அட்வைஸ் படி அவங்களுடைய பார்வையில் அவங்க செய்யலான்னு சொல்லி அங்கே ஒரு சிகிச்சையாளரை வச்சு அவங்க எடுத்துக்கும்போது தான் செய்யணும். மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் தொடவே வேண்டாம். அந்த விரல்களில் ஏதாவது வீக்கமோ காயமோ, சர்க்கரை நோயாளிகளுக்கு காலெலாம் மரத்து போகுது அப்படிம்பாங்க, அந்த புள்ளிகளை அழுத்தும் போது ரொம்ப மரத்து போகிற மாதிரி தன்மை இருக்குது அப்படின்னாலும் இந்த புள்ளியை உடனடியாக நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சிகிச்சையாளரோட தொடர்பில் இவங்க டாக்டரோட அட்வைஸ் பண்ணி இந்த புள்ளிகளை பயன்படுத்தும் பொழுது மிக பாதுகாப்பாக இருக்கும். நம்ம உடம்பு ஒரு குப்பை தொட்டி இல்லை, அதனால் கழிவுகளை தேக்கி வைக்காமல் அதை வெளியேற்றுங்க. வீடியோவை அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நோய் பற்றிய சந்தேகம் இருக்குது, அதை பற்றி விளக்கங்கள் அக்குபஞ்சர் புள்ளிகள் தேவைன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.